அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இடம். தனக்கு மறுமணம், உங்களுக்கு உண்மையாவே மறுமணம் வந்து செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னு அந்த ஊரின் ஆசிரியர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த பெண் வந்து மிக நீளமாக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிறார். ரொம்ப நீளமான வசனம் அது. அத பேசி முடிச்சா அந்த ஆசிரியர் திகைத்து போய் நின்று, கடைசியில என்ன சார் தப்பா பேசுறனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்ற பதிலும் அற்புதமான பதில். அதெல்லாம் இல்லைங்க, ஒரு ஆம்பளையாகி என்கிட்ட மறுமணம் செஞ்சுக்கணுமான்னு யாராவது கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியும் என்னால. ஆனா நீங்க ஆமான்னு சொல்றதுக்கு எவ்வளவு வசனம் நீங்க எவ்வளவு நீளமா நீங்க பேச வேண்டி இருக்கு. அதாவது ரொம்ப அற்புதமான, அதாவது திரைக்கதையாக இருக்கட்டும், அந்த வசனமாக இருக்கட்டும், அதை அமைத்திருக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வரி, அந்த ஆசிரியரோட அந்த ரெண்டு வரியில அந்த இன்னும் சொல்ல போனா அந்த பெண் வந்து பேசிய நீளமான வசனத்தை விட அந்த ஆசிரியர் பேசுகின்ற இந்த இரண்டு வரி பெண்களின் நிலையை மிக அழகாக உணர்த்தி செல்கிறது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விதம். சரி, நான் முழுமையாக கதை சொல்லக்கூடாது, ஏன்னா படம் இப்பதான் வந்திருக்கு, அதனால நான் முழுமையா கதை சொல்ல விரும்பல. ஆனால் இந்த விவாதம் எடுத்து செல்லப்படுகின்ற விதம் பின்பகுதியில வந்து எவ்வளவு எமோஷனலா இருக்கோ அதே அளவுக்கு வந்து படம் பார்ப்பவர்கள் சோர்வுறாத வண்ணம் அதில் நகைச்சுவை காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பசங்க வந்து எப்படி தன் தாய்க்கு நம்ம அநீதி இழைச்சிட்டோம், ஆனா தாய்க்கு ஒரு துணை தேவை என்பதை கற்றறிந்த பின் இளைஞன் உணர்கிறான். இன்னைக்கு வந்து நிறைய சமூகத்தில் உரையாடல் நடக்குது ஜென்சி கிட்ஸ் பத்தி, இல்லையா? ஆனா ஒரு உண்மையான சென்சி கிட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு பெரிய உதாரணம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்பதான் நீ வந்து காலத்தை படிக்கின்ற இளைஞன், காலத்தின் தேவையை நிறைவு செய்கின்ற இளைஞன். அந்த பையன் சந்திக்கின்ற சவால்கள், அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தின் பாசங்கற்ற ஆனா அதே சமயம் நேர்மையுடன் எதையும் எதிர்கொள்ளத்தக்க ஒரு அழகான கேரக்டரா வந்து விஜய் ஆண்டனி. அவங்களுடைய அதற்கு பிறகு நகரக்கூடிய காட்சிகள் இறுதி வரைக்கும் வந்து அந்த படம் வந்து திக்கு திக்குங்கிற ஒரு மன அமைப்பையும் நமக்கு கொடுக்குது. அடுத்த சீன், அதாவது எந்த ஒரு காட்சியையும் விடாமல் பார்க்க வேண்டும் என்று ஒரு பார்வையாளரை தூண்டக்கூடிய விதத்திலேதான் படத்தின் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன.